இங்க 2 பேர் நல்லா பிளான் பண்ணி ஒரு பெரிய பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த டாகுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அதோட கழுத்துல ஒரு லெட்டர் எழுதி அந்த மேனேஜருக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. இதுல என்ன இருக்குன்னா, அந்த டாக் எடுத்து வந்த பேக்ல ஃபுல்லா அமௌண்ட் ஃபில் பண்ணி கொடுக்கலன்னா அது பின்னாடி இருக்கிற பாமை வெடிக்க வச்சு இந்த பேங்கை வெடிக்க வச்சிருவோம்னு சொல்லி எழுதி இருக்கும். இவங்களும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அது எல்லா பணத்தையும் போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டாக் அந்த பேக்கை தூக்கிட்டு வெளியே ஓடி வரும். இவங்களும் அந்த டாக் பின்னாடியே ஓடி வந்து பார்த்தா அது ஒரு பெரிய கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடும். ஏன்னா அந்த கார்ல அந்த பேங்க்ல கொள்ளையடிக்க இந்த டாக்குக்கு ட்ரைனிங் கொடுத்த 2 பேர் இருப்பாங்க. அது வந்தோன்னா அது அமௌண்ட் எடுத்துட்டு அவங்களோட இடத்துக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் அந்த டாக்குக்கு சாப்பிடறதுக்காக ஒரு பிஸ்கட் தூக்கி போடுவான். உடனே அது திருப்பி அடிச்சிரும். என்னடான்னு சொல்லி பார்த்தா அங்க போலீஸ் வந்திருப்பாங்க. இந்த பேங்க்ல இந்த மேனேஜர் உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு. இவங்களோட காரோட நம்பரும் கொடுத்ததுனால போலீஸ் ஈஸியா ட்ராக் பண்ணி இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க. போலீஸ் கண்ணை கட்டி மிரட்டும் போது இந்த டாக் அந்த போலீஸ் அட்டாக் பண்ணோன்னா இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. இந்த டாகால தான் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு இந்த டாக ஒரு கூண்டுக்குள்ள அடிச்சிட்டு போய் ஒரு பார்க்ல வச்சிருவாங்க. இந்த பார்க்கை சுத்தி பார்க்க ஒரு ஃபேமிலி வந்திருக்கும். அதுல இந்த சின்ன பையனுக்கு இந்த டாக ரொம்ப பிடிச்சதுனால இவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். அதோட நல்லா விளையாடலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா அது ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்கும். அதனால இந்த சின்ன பையன் அந்த டாகுக்கு ஒரு எலும்பையும் ஒரு ரூபாய் நோட்டையும் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். ஆனா அந்த டாக் அந்த ரூபாய் நோட்டை வாங்கி சாப்பிடறத பார்த்து ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுவான். நைட்டு இவனோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்க அப்பா ஒரு ட்ரிப்புக்காக போனவர் மிஸ் ஆயிருப்பாரு. இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க ஃபேமிலி உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்றத பார்த்து அந்த டாக் இவங்களுக்கு அமௌண்ட் தேவைன்னு நினைச்சிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் போய் ஒரு பேக்ல கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து இங்க ஒரு பிச்சைக்காரன் இருப்பான். அவனோட கப்புல போட்டு அவன் நல்லா பாடின பிறகு அதிக அமௌண்ட் வரும். அதை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். அடுத்த நாள் இந்த சின்ன பையன் அந்த டாக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பான். இது ரூபா நோட்டெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பான். அந்த நேரம் டாக்டரோட பர்ஸ் காணாம போயிருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இந்த டாக் ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்கோம். அந்த நேரம் ஒரு பெரிய பில்டிங்ல இருந்து போலீஸ் அமௌண்ட் எல்லாம் சீஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு வந்து வைப்பாங்க. அதுல இருந்து ஒரு பேக் இந்த டாக் தூக்கிட்டு போயிடும். அந்த டாக் பதுக்கி வச்ச எல்லா அமௌண்ட்டுமே இந்த சின்ன பையனை கூட்டிட்டு வந்து காமிச்சிடும். இவனும் அதுல இருந்து அமௌண்ட் எடுத்துட்டு போய் உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுப்பான். இந்த பையனும் அந்த அமௌண்ட் எப்படி வந்துச்சுன்னு அவங்க அம்மா கிட்டே சொல்லிடுவான். இது ரொம்ப லக்கி டாக்ன்றதுனால இவன் எங்க போனாலும் கூட்டிட்டு போவான். ஒரு டைம் ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்து ஒரு கோல்டு செயினை தூக்கிட்டு அங்கிருந்து ஓடிடும். அங்க ஒர்க் பண்ற எல்லாரும் இதை பார்த்தோன்னா அந்த டாகை துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அந்த டாக் யார் கையில மாட்டாம அங்கிருந்து தப்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் இந்த ஃபேமிலியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது இந்த டாகை பார்த்தோன்னா அந்த டாகோட ஃபாஸ்ட்டை பத்தி சொல்லுவாரு. இது ஆல்ரெடி ஒரு பெரிய ரேபர்ல மாட்டின டாக்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த பையன் அந்த டாகை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தெரியாம கூட்டிட்டு வரும்போது பழைய டாக் ஓனர் அந்த டாகை புடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த டாகை புடிச்சிட்டு போன அடுத்த நாளே மறுபடியும் அந்த பேங்க்ல கொள்ளையடிக்கிறதுக்காக இவங்க டீமா உள்ள வந்துருவாங்க. இந்த டாக் அந்த அமௌண்ட் எடுத்துட்டு போறதுக்காக அந்த பேங்குக்குள்ள வந்திருக்கும். இந்த டைம் அந்த மேனேஜர் அந்த டாகுக்கு புரிஞ்சுக்கிற அறிவு இருக்குதுன்னு தெரிஞ்சதுனால அந்த டாகு கிட்ட நீ ரொம்ப நல்ல டாக் அதனால பணத்தெல்லாம் திருடாதுன்னு சொல்லிட்டு அதுகிட்ட ஒரு லொகேஷன் ட்ராக்கர் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த பேக்கை ஓபன் பண்ணி அமௌண்ட் எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ட்ராக்கர் இருக்கும். பின்னாடியே பார்த்தா போலீஸும் ஃபாலோ பண்ணி வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கடைசியா கவர்மெண்ட் இந்த பையனை இந்த டாக்கும் கூப்பிட்டு ஒரு அவார்டு கொடுத்து அவங்களை கௌரவிப்பாங்க.